சில பேர் பேட்டரி இல்லாதவன் 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கான். திருச்சிக்குள்ள சில பேர் 200 ரூபாய்க்கு ரீசார்ஜுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். 200 ரீசார்ஜ் பண்ணாலும் சரி, 250க்கு ரீசார்ஜ் பண்ணாலும் அந்த ரீசார்ஜ் வத்திப்பட்டியை கொளுத்தாங்க எவ்வளோ நேரம் இருக்குமோ அது வரைக்கும் தான் இருக்கும். இப்போ தீப்பெட்டியோ கொளுத்துறோம், எவ்வளோ நேரம் எரியும்? எவ்வளோ நேரம் எரியும்? 3 செகண்ட் உண்டா? இந்த ரீசார்ஜ் 3 செகண்ட் இருக்கும். தம்பி 5 வருஷம் நின்று பிடிப்பாரு, அதுக்கப்புறமா நிற்பாரு. 5 ஆண்டு காலம் ஃபுல் சார்ஜோட, உங்கள் ஆதரவோட, ஃபுல் பவரோட, முழுமையா ஃபுல் சிக்னலோட இங்கே நிச்சயமாக அவர் உங்களுக்கு களத்திலே கருப்பையா நிற்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போட்டுட்டு நீங்கள் 19ஆம் தேதி 250 ரூபாய்க்கு ரீசார்ஜ் போட்டுட்டு 19ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் நமக்கு ஏதாவது ரீசார்ஜ் போட்டாங்களேன்னு சொல்லிட்டு எம்பி அதே நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ரீசார்ஜ் போட்டாச்சு 250 ரூபா, அது முழுசாக போடலை. அது அவனே திமுக வட்டமே முடிச்சிட்டான் கதையை. பாதி ஏறி இருக்கு, பாதி ஏறல. இந்த ரீசார்ஜ் போட்டதுக்கப்புறம் நம்மளால் வேகம் ஃபோனை எடுத்து சரி நம்ம வேட்பாளரை கூப்பிடுவோன்னு ஒருவேளை துரை வைகோக்கு ஃபோன் பண்ணால், திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணால் என்ன வரும்? நாட் ரீச்சபிள். இந்த தொலைபேசி எண்ணை இப்பொழுது தொடர்பு கொள்ள முடியாது. அவர் விருதுநகருக்கு அப்பால் இருக்கிறார். வருமா வராதா? அவர் விருதுநகருக்கும் கலிங்கப்பட்டிக்கும் அப்பால் இருக்கிறார். ஆகையினால் இந்த சந்தாதாரரை இப்பொழுது தொடர்பு கொள்ள முடியாது. வந்துருமா வந்துடாதா? அதனால